வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். போலி மருந்து வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்ய வலியுறுத்தி 7ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவிப்பு. புத்தாண்டை ஒட்டி 3 நாட்களில் 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. புதுச்சேரி அரசின் வருவாய் உயர்வு. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர் கைது. 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல். இனி விரிவான செய்திகள். போலி மருந்து வழக்கு விசாரணையை துரிதப்படுத்துவதோடு சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வரும் 7ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் நடத்தப்போவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்திய போலி மருந்து வழக்கை புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரித்து 26 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இந்த நிலையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் போலி மருந்து வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் போலி மருந்து விவகாரம் தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சிவா, புதுச்சேரி போலி மருந்து விவகாரத்தில் முழுமையாக இதுவரை யாரையும் கைது செய்யவில்லை. மக்களுக்கு உள்ள சந்தேகம் தீர்க்கப்படவில்லை. அரசு சார்பில் முழுமையான அறிக்கை வெளியிடப்படவில்லை என குற்றம் சாட்டினார். போலி மருந்து புதுச்சேரியில் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை கடைகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது, வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதா என்பது குறித்து முழு அறிக்கைகளை வெளியிடவில்லை. மேலும் இந்த வழக்கில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேண்டுகோளை ஏற்று சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது. வெளி மாநிலங்களுக்கும் தொடர்பு இருப்பதால் தான் சிபிஐ விசாரணை கேட்கப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த வேண்டும், சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி சுதேசி பஞ்சாலை அருகே மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப்போவதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் ஒரு சில வகையான மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எத்தனை விதமான மருந்துகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது, எந்த மருந்துகளை வாங்கக்கூடாது என்ற விவரத்தை அரசு வெளியிடவில்லை. போலி மருந்து விவகாரம் புதுச்சேரி மக்கள் மத்தியில் பீதியை உருவாக்கி உள்ளது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தெரிவித்தார். இந்த வழக்கு சம்பந்தப்பட்டமான கம்பெனிகள்ல இருந்து மருந்துகள் புதுச்சேரியில் எங்கெங்கெல்லாம் போச்சு, எந்தெந்த கடையெல்லாம் விற்பனை செய்யப்பட்டது, அதெல்லாம் சொல்ல வேண்டியது யாரு? செக்ஷன் கண்ட்ரோல் சொல்லணும். புதுச்சேரியில் உடனடியாக அதை சொல்லியிருக்கணும். இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் எந்தெந்த மருந்தெல்லாம் நீங்கள் 30 நாளைக்கு வாங்கக்கூடாது, தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. தடை செய்யப்பட்டிருக்குதுன்னா புதுச்சேரியில் எந்த மருந்துகளையும் வாங்கக்கூடாதா? இல்லை நீங்கள்லாம் போய் பார்த்து ஆய்வு பண்ணிட்டீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் குடும்பத்தையே இருக்குதுன்னா முதல் 3 மருந்து எங்கள் அம்மா போடுற மருந்து இருக்குது, 7வது 8வது மருந்து பார்த்தா நான் போடுற மருந்து இருக்குது. அப்போ புதுச்சேரி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பீதியை உருவாக்கி இருக்குதுங்க. மருந்தை வாங்கி சாப்பிட்லாமா இல்லையா, இல்லை பாண்டிச்சேரியில் வாங்கலாமா, வெளியூரில் போய் வாங்கலாமா, இதை சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? இந்த அரசாங்கத்துக்கு. அவங்க வாயை திறந்து பேசாத இருக்கிறது தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. அவங்க வாயை திறந்து பேசணும். குற்றவாளிகள் என்ற சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர்களை உடனடியாக வெளியிடணும். அது மட்டும் இல்லை, சபாநாயகர் மீது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், அதன் மீது விசாரணை செய்ய வேண்டும். அந்த விசாரணையின் முடிவிலே அவர்கள் தேவைப்பட்டால் கைது செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதாவது நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருந்து தொழிற்சாலைகள் இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. இவங்களே ஃபோர்ஜரியாக ஒரு 5-6 கம்பெனியை ஆரம்பிச்சுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது. ஆனால் அந்த செய்யும் போது இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் மில்லுன்னு இருக்குது. ரைஸ் மில்லில் நெல் அரைக்கிறான்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அவன் என்ன அரைக்கிறான்னு யாருக்கு தெரியும்? அன்னைக்கு நெல் அரைச்சிருக்கலாம், இன்னைக்கு வேற ஏதாவது அரைச்சிருக்கலாம். அதாவது காங்கிரஸ் பீரியடில் தரப்பட்டாலும் கூட அன்றைய தினம் மின்சார அமைச்சர் யாரு? அவர் தான் கொடுத்துருப்பார். தொழில் அமைச்சர் அவர் தான் கொடுத்திருப்பார். வேற யாரும் கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 11 மீனவர்கள் நேற்று முன்தினம்
ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டம் கீழகாசாக்குடி மேடு பகுதியில் வசிக்கும் மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்த அவர் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விரைவில் மீட்க சட்ட ரீதியான நடவடிக்கைகள் லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது மீனவர்களின் குடும்பத்தினர் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டு அழுதனர். எங்களின் ஒரே நம்பிக்கை நீங்கள் மட்டுமே என தெரிவித்தனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 11 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் மற்றும் 10,000 ரூபாய் நிதி உதவியையும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பாக நிர்வாகி அன்பரசு தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாநில தலைவர் வைத்தியலிங்கத்தை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் கட்சி பிரமுகர் அன்பரசு தலைமையில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கத்திற்கு தொகுதி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து தொகுதி முழுவதும் தினசரி கேலண்டர் மற்றும் இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு அன்பரசு தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பரமசிவம், ஹரி ராமன், சேகர், செல்வம், மணிவாசகம், அமிர்தராஜ், கலியமூர்த்தி, தர்மலிங்கம், இளங்கோ, வெங்கடாபதி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி சமீபத்தில் வழிகோடப்பட்ட ஒலிம்பியாட் தேர்வு முடிவுகளில் ஒரு புதிய முன்மாதிரியான சாதனையை நிகழ்த்தி தனது 7ஆம் ஆண்டு வழிகாட்டுதலை வரவேற்றுள்ளது. பல்வேறு ஒலிம்பியாட் தேர்வுகளின் முதன்மை அமைப்பான இந்திய இயற்பியல் ஆசிரியர்கள் சங்கம் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பல்வேறு ஒலிம்பியாட் தேர்வுகளில் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் 21 தேர்வுகளையும் அலன் மாணவர்கள் பெற்று அலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் புதுச்சேரி ஒரு புதிய சாதனையை நிகழ்த்தி வரலாறு படைத்துள்ளது. ஒலிம்பியாட் பெயர் தேசிய தர தேர்வுகள் ஜூனியர்ஸ் அறிவியல் தேர்வு 1 மாணவரும், தேசிய தர தேர்வு இயற்பியல் 4 மாணவரும், தேசிய தர தேர்வு வேதியியல் 6 மாணவர்களும், தேசிய தர தேர்வு உயிரியல் 2 மாணவர்களும், தேசிய தர தேர்வு வானியல் 8 மாணவர்களும். இந்த மாணவர்கள் இந்திய தேசிய ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2024-2025 கல்வி அமர்வில் 13 மாணவர்களும், 2023-2024 கல்வி அமர்வில் 12 மாணவர்களும் தகுதி பெற்றுள்ளனர். இந்த செயல்பாடுகள் முடிவுகளின் நம்பகத்தன்மையையும் அர்ப்பணிப்புள்ள வழிகாட்டுதலையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் நிறுவனர் ஐயா என்று அன்புடன் அழைக்கப்படும் ஆனந்தன் புதுச்சேரி மாணவர்கள் தாங்கள்தான் சிறந்தவர்கள் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளனர். மேலும் அவர்கள் ஊக்கமளிக்கும் முன் மாதிரிகளாக திகழ்வார்கள். இந்த வெற்றிக்கு மாணவர்களுக்கும் அலன் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். அலன் தெற்கு மையங்களின் துணைத் தலைவர் மகேஷ் யாதவ். அலன் புதுச்சேரி தொடர்ந்து தேசிய அளவில் முடிவுகளை தந்து வருகிறது. இது எங்களுக்கு உத்வேகம் அளிக்கிறது. மாணவர்கள் பெரிய இலக்கை கனவு காணவும் சிறப்பாக சாதிக்கவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அலன் மீது நம்பிக்கை வைத்த பெற்றோர்களுக்கு நன்றி என்றார். அலன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மையத்தின் தலைவர் சந்தோஷ் சிங், அலன் மாணவர்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப சிறப்பாக செயல்பட்டுள்ளனர். இந்த மாணவர்கள் விரும்பத்தக்க தேர்வுகளை பெறுவதை உறுதி செய்வதில் அலன் புதுச்சேரி குழு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளது. மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அலன் அமைப்பின் மீது நம்பிக்கை வைத்த பெற்றோர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்வுகளின் அடுத்த நிலைகளில் இன்னும் அதிக தேர்வுகளை பெற ஆசிரியர்கள் இலக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்றார். All the seats of IAPB, all 21 seats are being occupied by Aditya LLB students. We are very thankful to Aditya management for giving us opportunity. Very thankful to Pondicherry for giving us opportunity and supporting us. All the parents and students who have been following it up, we are very thankful to them.
congratulations to students and Pondicherry. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் காரைக்கால் அரசலாறு பாலம் அருகே உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காரைக்கால் மாவட்டம் அரசலாறு பாலம் அருகே உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் சிலைக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக சிங்காரவேலர் சிலைக்கு வந்த தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு மேள தாளங்கள் முழங்க தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி விருப்ப மனு அளித்தார். புதுச்சேரியில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது. அந்த வகையில் தொகுதி வாரியாக தேர்தலில் போட்டியிட விரும்பும் நிர்வாகிகளிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வருகிறது. கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வரும் விருப்ப மனு பெறும் நிகழ்வில் பல்வேறு தரப்பினர் விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுக்களை அளித்து வருகின்றனர். அந்த வகையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து கட்சியின் மாநில செயலாளர் ரகுபதி தனது விருப்ப மனுவை குழுவினரான வழக்கறிஞர் சாமிநாதனிடம் வழங்கினார். மேலும் ரகுபதி மங்களம் தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து தொகுதியை சார்ந்த 48 வார்டு நிர்வாகிகளும் ரகுபதிக்கு ஆதரவாக விருப்ப மனுக்களை அளித்தனர். தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் மங்களம் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு பெற்றுத்தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சி மங்களம் தொகுதியில் வலுவாக இருப்பதால் இந்த முறை வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாக இருக்கும். எனவே மங்களம் தொகுதியை விட்டுக் கொடுக்காமல் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் அவர்கள் விருப்பம் தெரிவித்தனர். காரைக்காலில் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. லட்சிய ஜனநாயக கட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட அரசியலில் முக்கிய திருப்பு முனையாக லட்சிய ஜனநாயக கட்சியில் 500க்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். கட்சியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக காரைக்கால் சென்றிருந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு மாவட்ட கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பை அளித்தனர். புத்தாண்டு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பாஷித், மாநில செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்தனர். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். காரைக்கால் மாவட்ட பாஜக முன்னாள் திருநள்ளாறு தொகுதி தலைவர் ஆறுமுகம், பாஜக முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் பழனிவேல் ஆகியோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பாஜக இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து பாஜகவில் இருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அதேபோல் காரைக்கால் மாவட்ட பாஜக பிரமுகர் பிரசாந்த், பாஜக பிரமுகர் வீரமணி, தாவேகா கட்சி பிரமுகர் கவிமணி உள்ளிட்டோரும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மேலும் காரைக்கால் தெற்கு தொகுதியை சேர்ந்த ராஜி, ராஜேந்திரன், சாதிக், சிவக்குமார் உள்ளிட்ட பலரும் கட்சியில் இணைந்தனர். காரைக்கால் வடக்கு தொகுதியை சேர்ந்த மகளிர் அணியினரும் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை நேரில் சந்தித்து வரவேற்று புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அத்துடன் மாநில செயலாளர் முருகானந்தம் தலைமையில் காரைக்கால் வடக்கு தொகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மொத்தமாக இந்த நிகழ்வின் மூலம் 500க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த பெருமளவிலான இணைப்பு நிகழ்வு காரைக்கால் மாவட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வளர்ச்சிக்கும் மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் பெருகி வருவதற்கும் முக்கிய அடையாளமாக அமைந்துள்ளது.
புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையும் சிவத்தொண்டு பேரவையும் இணைந்து உலக அமைதி வேண்டியும் உலகத்திற்கு இந்தியா வழிகாட்டியாக விளங்கவும் உலகில் சைவம் தழைக்கவும் அம்மையாரப்பர் ஆண்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி சிவ அம்மையப்பர் அறக்கட்டளையும் சிவ தொண்டர் பேரவையும் இணைந்து உலக அமைதி வேண்டியும் உலகத்திற்கு இந்தியா வழிகாட்டியாக விளங்கவும் உலகில் சைவம் தழைக்கவும் அம்மையப்பர் ஆண்டு விழா புதுச்சேரி வில்லியனூர் கூடப்பாக்கம் கிராமத்தில் வில்லியனூர் பத்துக்கண்ணு சாலையில் எழுந்தருளியுள்ள சின்ன திருக்கைலாய வளாகத்தில் நடைபெற்றது. இதில் நந்தி கொடி மற்றும் தேசிய கொடி ஏற்றத்துடன் விழா தொடங்கி கலச வழிபாடு சிவ மகா வேள்வி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலைமாமணி அபயகரம் கிருஷ்ணமூர்த்தியின் அம்மையப்பர் நடனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுமார் 9 மணி அளவில் பள்ளி கல்லூரி அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவர்களுக்கும் சிறப்பான தமிழ் ஆசிரியர்களுக்கும் காஞ்சிபுரம் நிடுமாமிதி பெரியமடம் மடாதிபதி தேசிகேந்திரா வீரேந்திர சீதாவானந்தா சுவாமிகள் விருது வழங்கி ஆசியுரை வழங்கினார். மேலும் 10 மணி அளவில் திருவாசகம் மற்றும் எழுதி முடித்த அனற்கள் பெருமைப்படுத்தப்பட்டு திருத்தேர் திருவலம் நடைபெற்றது. 1008 ருத்ராட்சரம் விரும்பி அணிந்து கொள்ளும் அனைவருக்கும் இலவசமாக அணியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட சிவனடியார்களின் இஷ்டலிங்க ஆத்மலிங்க பூஜை நடைபெற்றது. குருநாதர் உபதேசம் செய்தார். அடியார்களிடம் குருநாதரிடம் மக்கள் அனைவரும் ஆசி பெற்றனர். பிற்பகல் அறுசுவை உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிற்பகல் முதல் நிகழ்ச்சியாக 2 மணி அளவில் புதுச்சேரி கோகுலம் கலைக்குழுவும் ஆக்ட் கலை படைப்பாளர் குழுவும் இணைந்து வழங்கிய ஏனாதிநாதர் மேடை நாடகமும் பாட்டிசை கச்சேரியும் நடைபெற்றது. மாலை 3 மணி அளவில் சைவ சான்றோர் பேரவை நிகழ்ச்சியில் நமது நாட்டில் தேசியம், தமிழ், கலை, ஆன்மீகம் ஆகிய துறைகளில் சிறப்பான சேவை செய்பவர்களை பாராட்டி ஜவஹர் கல்வியியல் கல்லூரி தாளாளர் அன்பரசி ஜெயக்குமார் வாழ்த்துரை வழங்க தமிழ்நாடு, கர்நாடகா, இலங்கை போன்ற பகுதிகளில் இருந்து சாதனையாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சின்ன திருக்கைலாயத்திற்கு சிறப்பு வழிபாடு செய்து விழா சிறப்பாக நிறைவு பெற்றது. விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் சிவஞானியார், சிவத்தொண்டர் பேரவை செயலாளர் தங்கராஜ் ஆகியோர் செய்திருந்தனர். இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்ரிபாய் பூலே அவர்களுக்கு பிறந்தநாள் விழா பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்ரிபாய் பூலே பிறந்தநாள் விழா பள்ளியின் துணை முதல்வர் அறையில் நடைபெற்றது. இதில் பள்ளி துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியின் வரவேற்புரை இயற்பியல் விரிவுரையாளர் ஆனந்தவேலு வரவேற்புரை வழங்கினார். கணக்கு பதிவியல் விரிவுரையாளர் தனுஷ் மற்றும் உடற்பயிற்சி விரிவுரையாளர் முரளிதரன் ஆகியோர் நோக்குவுரை வழங்கினர். ஆங்கில விரிவுரையாளர் சிவசுப்பிரமணியன் வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி ஆசிரியர்களை துணை முதல்வர் சுதா பாராட்டி சிறப்பித்தார். நிகழ்ச்சியின் நன்றி உரை கணினி ஆசிரியர் தங்கவேலு வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தமிழ் ஆசிரியர் கிருஷ்ணசாமி மற்றும் பள்ளியின் அனைத்து நிலை ஆசிரியர்கள் ஊழியர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயரமுள்ள அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மார்கழி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பூஜை நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவில் கலந்து கொண்ட
5 அதிர்ஷ்டசாலி பக்தர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். வானூர் அருகே சாலையில் நாட்டு வெடிகுண்டு வீசி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். வானூர் அடுத்த திருவுக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன் மகன் நந்தகோபால். இவர் திருவுக்கரை பகுதியில் பட்டாசு தயாரிக்கும் பொருட்களை பயன்படுத்தி நாட்டு வெடிகுண்டு தயாரித்துள்ளார். இந்த நாட்டு வெடிகுண்டை கடந்த ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி அப்பகுதியில் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் சாலையில் வீசியுள்ளார். இந்த சம்பவத்தை அவர் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் தற்பொழுது பதிவிட்டுள்ளார். இன்ஸ்டாகிராமை பார்த்த சிலர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வானூர் காவல்துறையினர் நந்தகோபாலை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ஊரில் தன்னை கெத்தாக காட்டிக்கொள்வதற்காக நாட்டு வெடிகுண்டு தயாரித்து வீசியதாக அவர் ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். புத்தாண்டையொட்டி 3 நாட்களில் 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி என்றாலே மதுபானத்திற்கு பெயர் பெற்றதாகும். இங்கு பலவிதமான வெளிநாட்டு மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதற்காக வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான மது பிரியர்கள் புதுச்சேரிக்கு வந்து மது குடிப்பது வழக்கம். சாதாரண நாட்களில் நாள் ஒன்றுக்கு 8 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடைபெறும். வார இறுதி நாட்களில் அது சற்று உயரும். இந்த நிலையில் புத்தாண்டை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் மது பிரியர்கள் கடந்த 31ஆம் தேதி காலை முதல் புதுச்சேரியில் குவிந்தனர். இதன் காரணமாக மது விற்பனையும் படு ஜோராக நடைபெற்றது. மது விற்பனை 2 மடங்காக உயர்ந்தது. அதாவது கடந்த 3 நாட்களில் மட்டும் 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு வருவாய் அதிகரித்துள்ளது. புத்தாண்டு அன்று வீட்டின் அருகில் கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்ட வாலிபர்களை தட்டி கேட்ட மீனவர் கொலை செய்த வழக்கில் 7 பேர் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தை சேர்ந்த 40 வயதான மீனவர் ஐயனார் என்கிற செந்தில், இவரது மனைவி ஜெயஸ்ரீ, இவர்களுக்கு 6 வயதில் ஒரு மகனும் 1 வயதில் மகளும் உள்ளனர். இந்த நிலையில் ஆங்கில புத்தாண்டையொட்டி கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு வைத்திக்குப்பம் பகுதியில் அதே பகுதியை சேர்ந்த பவிலன், திலீப் உட்பட அவரது நண்பர்கள் சிலர் கஞ்சா மற்றும் குடிபோதையில் 2 சக்கர வாகனங்களில் ஹாரன் சத்தத்தை அலறவிட்டபடி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை அங்கிருந்த ஐயனார் தட்டி கேட்டுள்ளார். இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த பவிலன், திலீப் மற்றும் அவரது நண்பர்கள் சாலையில் கிடந்த செங்கல் மற்றும் கல்லை எடுத்து ஐயனாரை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த ஐயனார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த படுகொலை தொடர்பாக முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வந்த நிலையில் இந்த கொலையில் முக்கிய குற்றவாளிகளான பவிலன், திலீப் மற்றும் அவர்களது நண்பர்கள் ஆகாஷ், அரவிந்த், தமிழ்மணி, சதீஷ்குமார், கருவடிக்குப்பம் திவாகர் ஆகிய 7 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனிடையே முக்கிய குற்றவாளிகள் திலீப், பவிலன் ஆகிய இருவரை காவல்துறையினர் பிடிக்க சென்ற போது தவறி விழுந்ததில் கைமுறிவு ஏற்பட்டது.
புதுச்சேரி வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு நந்தேஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நடராஜருக்கு வெள்ளை சாத்துப்படி நடைபெற்றது. புதுச்சேரி வெள்ளாளர் வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு நந்திகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெற்ற நிலையில் முதல் நாள் நிகழ்வாக நடராஜருக்கு வெள்ளை சாத்துப்படி நடைபெற்றது. முன்னதாக நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெண்பட்டு சுற்றி வெள்ளை சாத்தும்படி நடைபெற்று கோவில் உட்புறப்பாடு செய்யப்பட்டது. தொடர்ந்து வெள்ள சாத்து பொடிகள் அலங்கரிக்கப்பட்ட நடராஜருக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் கொம்யூன் நெட்டப்பாக்கம் ஏரி வடிகால் வாய்க்காலில் சேதமடைந்த பாலம் கட்டுமான பணியினை துணை சபாநாயகர் ராஜவேலு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் நெட்டப்பாக்கம் ஏரி வடிகால் வாய்க்காலில் சேதமடைந்த பாலம் கட்டுமான பணிக்கு 29,74,800 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை நடைபெற்று வரும் நிலையில் 1.5 கிலோ கஞ்சா பொட்டலம் பறிமுதல் செய்யப்பட்டு மருத்துவக் கல்லூரி மாணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் வெளியே செல்ல அச்சமடைந்து வருகின்றனர். மேலும் புதுச்சேரி பகுதியில் பல்வேறு தனியார் அரசு மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் படித்து வருகின்றனர். அவர்களை குறிவைத்து பிற மாநில கஞ்சா வியாபாரிகள் போதைப் பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த தனி பிரிவு அமைத்து தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் அரியாங்குப்பம் காவல்துறையினருக்கு கஞ்சா நடமாட்டம் இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் அரியாங்குப்பம் காவல்துறையினர் அரியாங்குப்பம் ஆர்கே நகர் வாலிபால் மைதானம் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு ஒரு வாலிபர் காவல்துறையினர் வருவதை கண்டதும் அங்கிருந்து தப்பிக்க முயன்றார். சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்து சோதனை செய்த போது அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்திய போது டெல்லியை சேர்ந்த 21 வயதான லக்ஷயா விஜ் என்பதும் இவர் தற்பொழுது தவளக்குப்பம் நல்லவாடு சாலை சப்தகிரிநாதர் பகுதியில் வாடகை வீடு எடுத்து தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS 3ஆம் ஆண்டு படித்து வந்ததும் இவர் அசாமில் இருந்து கொரியர் மூலம் குறைந்த விலையில் கஞ்சா வாங்கி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக விலைக்கு விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 1.5 கிலோ கஞ்சா, செல்போன், இருசக்கர வாகனம் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் இதுகுறித்து லக்ஷயா விஜ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவத்தில் உள்ளூர், வெளி மாநிலத்தவர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் இந்த வழக்கில் ரகசியமாக பலரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கை வசதி இல்லாமல் தரையில் படுக்கும் அவலம். புதுச்சேரி மாநிலம் சட்டப்பேரவை அருகே உள்ள அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு முறையான படுக்கை வசதி இல்லாததால்
தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் அவலம் பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் சுகாதாரத்துறை மௌனம் காத்து வருகிறது. இதனால் நோயாளிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை அரசு மருத்துவமனை நோயாளி ஒருவர் படுக்கை வசதி இல்லை, மின்விசிறி ஓடவில்லை, கிழிந்த துணிகள் உள்ளது என குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளார். கடுமையான அவலத்திற்கு மருத்துவமனை தள்ளப்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை உடனடியாக சீரமைத்து சுகாதாரமான சிகிச்சை அளிக்க வேண்டுமென அனைவரும் கோரிக்கையாக முன்வைத்துள்ளனர். ஏசியன் புதுச்சேரி போட்டோ வீடியோகிராஃபர் நலசங்கம் நடத்தும் 14ஆம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி துவங்கியது. புதுச்சேரி மாநிலம் ஏசியன் போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் நலச்சங்கம் சார்பாக ஆண்டுதோறும் நடத்தப்படும் கிரிக்கெட் போட்டி இந்த ஆண்டு மொரட்டாண்டியில் தொடங்கியது. இதில் முதல் ஆட்டத்தை சங்கத்தின் தலைவர் ரஞ்சித் குமார் டாஸ் போட்டு தொடங்கி வைத்தார். கிரிக்கெட் தொடக்க விழாவில் தலைவர் ரஞ்சித் குமார், செயலாளர் ஜோசப் பிலிப், பொருளாளர் கோபால், கௌரவ தலைவர் மாரிமுத்து, கங்காதரன், துணைத் தலைவர் அருள் ஜோதி, SRM ராமலிங்கம், இணை செயலாளர் ராணி ஸ்டுடியோ பாலு, அக்பர் அலி, கிரிக்கெட் நிர்வாக குழு அல்போன்ஸ், மோகன், மிக்சிங் கார்த்திக், கேசவன், VK மோகன், விமல் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் வீரர்களுக்கு கை குலுக்கி முதல் ஆட்டத்தை தொடங்கி வைத்தனர். ராஜேஷ் தலைமையிலான பென்டெக்ஸ் அணியும் வரதன் தலைமையிலான சோனி அணியும் விளையாடினர். முதலில் விளையாடிய ராஜேஷ் தலைமையிலான பென்டெக்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்து 14 ஓவர்களில் 91 ரன்கள் எடுத்தனர். பின்னர் விளையாடிய வரதன் தலைமையிலான சோனி அணி 14 ஓவர்கள் முடிவில் 83 ரன்கள் எடுத்தனர். ராஜேஷ் தலைமையிலான பென்டெக்ஸ் அணி 8 ரன்கள் வித்தியாசத்தில் முதல் ஆட்டத்தில் வென்றது. ஆட்ட நாயகன் விருது பென்டெக்ஸ் அணி வீரர் பிலிப்பிற்கு வழங்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையையொட்டி முத்தியால்பேட்டை தொகுதியில் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு பரிசு பொருள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதன் தொடக்கமாக சோலைநகர் பகுதியில் பொன்னியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்ட பின்பு சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரடியாக சென்று வீடு வீடாக பொங்கல் பரிசுகள் வழங்கி பொதுமக்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், NR காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. ரெட்டியார்பாளையம் நியூ பைபாஸ் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சீரடி மகாராஜா சாய்பாபா ஆலயத்தில் நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டு விழாவில் ரெட்டியார்பாளையம் தியாகுப்பிள்ளை நகரை சேர்ந்த சுகுதேவ் குடும்பத்தினர் உபயத்தில்
விநாயகர், முருகன் மற்றும் சாய்பாபா தெய்வங்கள் சிறப்பு சந்தன காப்பு அலங்காரத்துடன் காட்சியளிக்கப்பட்டது. தொடர்ந்து சாய்பாபா சிறப்பு பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. மதியம் சிறப்பு ஆரத்தி, சிறப்பு அன்னதானத்தில் உழவர்கரை சமூக சேவகர் சரவணன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி ரங்கநாதன் தலைமையில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். விருத்தாச்சலம் அருள்மிகு விருதுகிரீஸ்வரர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஆருத்ரா தரிசனத்தையொட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள ஆடல் வள்ளான் சன்னதியில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் காட்சியளிக்க சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேல தாளத்துடன் ஆருத்ரா தரிசனம் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் விருத்தாச்சலம் நகர்ப்புறம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்புறங்களை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். போதை மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த இளைஞரை திண்டிவனம் காவல்துறையினர் கைது செய்தனர். திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தீர்த்தக்குளம் மூங்கிலம்மன் கோவில் அருகே போதை மாத்திரைகள் விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திண்டிவனம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கௌதமன், காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் காவல்துறையினர் அங்கு சென்று சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த திண்டிவனம் தீர்த்தக்குளம் பகுதியை சேர்ந்த மதன் என்பவரின் மகன் 18 வயதான கௌரி சங்கர் என்பவரை சோதனை செய்ததில் அவரிடம் போதை மாத்திரைகள் இருந்தது தெரிய வந்தது. எனவே கௌரி சங்கரை கைது செய்து அவரிடமிருந்து 120 போதை மாத்திரைகள், சிரஞ்சி 6 மற்றும் NS சோடியம் குளோரைட் பாட்டில்ஸ் 2 கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலி மருந்து வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கைது செய்ய வலியுறுத்தி 7ஆம் தேதி இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவிப்பு. புத்தாண்டை ஒட்டி 3 நாட்களில் 47 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. புதுச்சேரி அரசின் வருவாய் உயர்வு. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர் கைது. 1.5 கிலோ கஞ்சா பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.